தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவுகிறது. அரசியல் கட்சியினரின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,73,43,291 ஆகும். ஏற்கனவே வாக்களித்து வருபவர்களே இந்த முறை வாக்களித்தாலும் தமிழகத்தின் வாக்கு சதவீதம் 85 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலை சுதந்திரமாக நடத்த தமிழகத்திற்கு 326 தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்துள்ளது. 300 கம்பெனி துணை ராணுவத்தினரும் 1,20,000 தமிழக போலீசாரும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் பணிகளில் மட்டும் 3,60,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தமுள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்கள், வாக்கை உறுதி செய்யும் விவிபாட் எந்திரங்கள், கட்டுப்பாடு எந்திரம் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்க 3 வகை கட்டுப்பாட்டு அறைகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆகியோரின் கட்டுப்பாட்டில் வரும் வகையில் அவை அமைக்கப்பட்டுள்ளன. வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.